அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகில் வாழும்போது மனிதன் தவறு செய்கிறவனா இருக்கிறான். அறியாமலும் பல தவறுகளை செஞ்சிடறான். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயம்தான்னு அலட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, சின்ன சின்ன பாவங்கள் அது மிகப்பெரிய சுமையா மாறிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா உவமனம் மூலம் இதை நமக்கு விளக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சிறிய பாவங்கள் செய்யறதுல இருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா அந்த சின்ன பாவமெல்லாம் ஒன்று திரண்டா அது பெரும் பாவமாக பெரிய சுமையாக மாறி அவனை அழித்து விடும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டத்தினர் திறந்த வழியில ஒரு இடத்துல தங்கினாங்க. அப்படி தங்கும்போது அவங்களுக்கு உணவுடைய நேரம் வந்துச்சு, உணவுடைய தேவை வந்துச்சு. வெளியே போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுள்ளியா கொண்டு வந்தாங்க. இவங்க சொல்லி கொண்டு வந்த அது அனைத்தையும் ஒன்று சேர்த்தா அது ஒரு மிகப்பெரிய விறகு கட்டு போல ஆயிருச்சு. இப்ப நெருப்பை மூட்டி தங்களுடைய உணவை சமைச்சாங்க. இப்படி சுள்ளிகள் சேர்ந்து விறகு கட்டாக மாறுறது போல சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து பெரும்பாவமாக மாறி மனிதனையே அழித்து விடும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹமதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, சிறிய பாவத்தை தொடர்ந்து செஞ்சு வர்றதுனால அது பெரும் பாவமாக மாறிவிடும். ஒருத்தர் ஒரு நன்மையும் இல்லை, அதனால எந்த தீமையும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே வந்தாருன்னு சொன்னா அது ஒரு சிறிய பாவமாக மாறிடுது. வீண் விளையாட்டுகள்ல நேரத்தை கழிக்கிறது, கேம் விளையாடுறது, பாடல்கள்ல நேரத்தை கழிக்கிறது, இப்படி நேரம் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பாவம் இல்லைன்னு நாம நினைச்சுக்கிட்டாலும் நேரங்கள் வீணாகிக்கிட்டே இருக்குது. இப்படி நேரத்தை வீணாக்குறது பாவம். இதையே தொடர்ந்து செஞ்சோம்னு சொன்னா அது பெரும் பாவமாக மாறி வருகிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பெரிய பாவங்கள்லாம் சின்ன பாவமா மாறாது, ஆனா சிறிய பாவங்கள் பெரும் பாவமாக மாறிடும். பெரியவர்கள் குழந்தைகளா மாற முடியாது, ஆனா குழந்தைகள் ஒரு நாள் என்ன செய்வாங்க, பெரியவர்களாக மாறிடுவாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் அது சேர 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 பெரும் பாவங்களாக மாறி நம்முடைய அழிவுக்கு காரணமாகிவிடும் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களை, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அற்புதமா இதற்கு ஒரு உவமனத்தை சொல்லுவாங்க. ஒரு செங்கலை எடுத்துக்குங்க, அதன் மீது முழுசா ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுங்க, அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு சொன்னா முழு செங்கலும் நனைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அது காஞ்சி போயிடும். அதே மாதிரி அந்த செங்கலின் மீது தொடர்ந்து நீங்கள் துளி துளியாக தண்ணீரை ஊற்றிக்கிட்டே வாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி ஆச்சரியமா போயிடும் உங்களுக்கு. எந்த இடத்துல நீர் துளி விழுந்ததோ அதில் தழும்பு ஏற்பட்டு விடும். அந்த நீர் துளி விழுந்த இடத்துல ஒரு அடையாளம் ஏற்பட்டுரும். இது மாதிரி தான் கல்லின் மீது ஒரே சமயத்துல எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் அந்த கல்லுல எந்த மாற்றமும் ஏற்படுறதில்லை. இப்ப பெரிய பாவத்தினால் விளையாத விளைவை கூட தொடர்ந்து செய்யப்படும் சின்ன பாவங்கள் விளைவித்து விடும் அப்படின்னு அற்புதமா சொல்லி காட்டுவான். ஆக சின்ன பாவங்க அவர்களுடைய உள்ளத்தை துளைத்து அவர்கள் அழிவிற்கு காரணமாகி விடுகிறது என்றார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தடவை இப்படி சொல்லுவாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட அடியான் பாவங்களை மழை போல கருதுவான், அது அவனுக்கு பாரமா இருக்கும். அதே போல அந்த மழை தம் மீது விழுந்து விடுமோ என்று அஞ்சுவது போன்று இருப்பான். அதே நேரத்துல இறைவனையை மறுக்கக்கூடிய ஒரு பாவி அந்த பாவத்தை தன் மூக்கின் மேல் பறந்து போகின்ற ஒரு ஈயை போன்று அற்பமாக கருதுவான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அன்பிற்குரியவர்களே, பாவம் சிறுசுதான அப்படின்னு நீங்க அலட்சியமா இருந்துடாதீங்க. அந்த பாவம் கூட கூடாதுன்னு இறைவன் சொன்ன அந்த கருத்து, இறைவன் எத்தகைய பெரியவன் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புத தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய படிப்பினைக்குரிய பல நிகழ்வுகள் இருந்திருக்குது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நாம குற்றவாளியாகிருவோமேன்னு சொல்லி கலங்கிய அந்த தருணங்களை நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே சின்ன பாவம் தானன்னு நினைச்சு நாம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்திற்காக துஆ செய்துக்கிட்டே இருக்கணும்.
அபூபக்கர் சித்திக் நாயகம் ஒரு பறவையை பார்த்தாங்க. நான் மனிதன், படைப்புகள்லேயே சிறந்தவன், இருந்தாலும் உன்னை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். உன்னை போல நானும் ஒரு பறவையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு அவங்க வருந்திய அந்த நிகழ்வு பாவத்தில் உழந்து கொண்டிருக்கக்கூடிய, பாவங்களை சாதாரணமாக கருதக்கூடிய நமக்கு மாபெரும் படிப்பினையை தருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, தரையில கிடந்த அந்த கல்லை பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்துட்டு சொல்லுவாங்களாம், நானும் ஒரு கல்லாக படைக்கப்பட்டு இருக்க கூடாதா, அப்படி என்னைய அல்லது என்னுடைய தாய் என்னை பெற்காமல் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சு வருந்துவாங்களாம். ஏன் இவங்கெல்லாம் இப்படி வருந்தினாங்க? நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நான் எப்படி நிற்பேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த கவலை. அன்பிற்குரியவர்களே, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் இறந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் என்னைய அப்படியே எழுப்பாம விட்டுறக்கூடாதா அப்படின்னு வருந்தி இருக்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்களாம், என்னைய ஏன் நீ மனுஷனா படைச்ச? ஒரு மரமாகவோ அல்லது செடியாகவோ என்னைய நீ படைச்சிருக்க கூடாதா? அப்படியா படைக்கப்பட்டிருந்தா நாளைக்கு எனக்கு மறுமையில எந்த கேள்வி கணக்குமே இல்லாமல் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறாங்க. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, நான் ஒரு ஆடா பிறந்திருக்க கூடாதா? என்னைய என் எஜமானன் வெட்டி சமைத்து சாப்பிட்டு இருப்பான், அதோட என் கதையும் முடிஞ்சு போயிருக்கும், நான் செஞ்ச குற்றத்தை குறித்து வருந்த வேண்டியது இருந்திருக்காதுன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன விஷயம் தானே போனா போகுதுன்னு சொல்லி குழந்தைகளை தடுக்காம இருக்கிறோம். சின்ன புள்ள பரவாயில்ல, போனா போகுது, சின்ன விஷயம் போனா போகுது என்று நாம் அசால்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மை அழித்துவிடும் மாபெரும் சவர கத்தி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முடியை மட்டும் அது மலிக்காது, நம் கழுத்தையும் அறுத்துவிடும், நாளை நரகம் செல்வதற்கு அது காரணமாகிவிடும் என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹும் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். உலகத்தாளுகளின் இரட்சகனே, என்னுடைய பாவங்களையும் என்னுடைய எல்லா தவறுகளையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ கேட்டிருக்கிறார்கள். ரமலானின் ரமலானின் நடுப்பத்திலும் இந்த துஆவைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்க சொன்னாங்க. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பாவமான உலகத்துல இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று தவறுகளிலிருந்து நாம் திருந்தி புனிதர்களாக வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. நமது பாவங்கள் சுள்ளிகளாக இருந்து அதோடவே கரிந்து போகுவதற்கு அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அது விறகு கட்டைகளாக மாறி நம்மை அழிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.